மச்சி எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. ஒரு சின்ன ப்ராப்ளம்டா. என்னாச்சு? நீ வீட்லயே இரு, நான் வரேன். சரி சரி வா. ம். வாடா. வாடா நல்லவனே, சொல்லு. என் பேங்க் ஸ்டாஃப் ஒரு பொண்ணுக்கிட்ட சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம் மச்சி. அது அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு என்னடிக்கு ஆள் செட் பண்ணிட்டான். எப்படி பேச பாரு நீ. ஆடா பாவி. டேய், கல்யாணம் ஆயிடுச்சுடா, இன்னுமா அந்த பொண்ணுகள்கிட்ட பேசுறத நீ விடல? டேய், சும்மா ஜாலியாக தான்டா பேசுவேன். அது இப்படி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி சரி, நம்பர் கொடு, நான் பேசி பார்க்க. 8123 ஃபோன் எடுத்துக்கிறேன்டா. சொல்லு. 81234567 இல்லடா, ஃப்ரெண்டு தானே, அதான் நம்பர் தெரியும். இரு ஒன்ட்ட வரேன். ஹலோ, நான் சூர்யாம்மா. நான் ஒரு லாயர், பீட்டரோட ஃப்ரெண்டு. இந்த மாதிரி உன் பாய் ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்ட்டை பிரச்சனை பண்ணுறானாம்மாம்மா. என்னம்மா பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் யார் மேலே ப்ராப்ளம் இல்லைன்னா பேச வரல, நான் தீர்வுக்காக பேச வரேன். நம்மளே பேசிக்கலாமா இல்லை ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாமா? சரி ஓகே பை. மச்சி, இது வேலைக்காகாது. அந்த பொண்ணு அவளை சேஃப்கார்ட் பண்ணிக்க ஏதோ பேசுகிறா. இங்கே பாரு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். என்ன போலீஸா? டேய் ஏய், நான் இருக்கேன் இல்லடா. டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். டேய், வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும்டா, இல்லைன்னா டிவோர்ஸ் தான். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்லடா. நல்லா பார்த்துப்போ. சொல்டா. எங்கடா இருக்க? பிஸியா? இல்லை ஃப்ரீ தான், என்னன்னு சொல்லு. இல்லை, பர்சனல் லோன் எடுத்திருந்தேன். ஃபேமிலியில் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருந்ததுனால 3 மாதமாக லோன் கட்டலை. லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் உனக்கு கால் பண்ணேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த நோட்டீஸ் எனக்கு மெயில் பண்ணு, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேடா, தேங்க்ஸ்டா. ஓகே. ஹலோ மச்சி. சொல்டா. ஹலோ ஹலோ கேட்குதாடா? ஹலோ சொல்டா. ஹலோ மச்சி. டேய் மச்சி, ஒரு சின்ன ஹெல்ப்டா. சொல்டா. என்னோட ஃப்ரெண்டுக்கு அவங்க லேண்டு விஷயமா ஒரு லீகல் ஒப்பீனியன் வேணுமா, அதான் உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பேசுறியா? சரி நீ கூட, நான் பேசிக்கிறேன். பார்த்து பண்ணுடா. ஓகேடா, நீ கூட, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே மச்சி, ஓகே பை. பை. எங்கடா இருக்க? டேய் இங்கே இருக்கேன் பாருடா. வாடா பீட்டர். ஹாய்டா. என்னடா திடீர்னு கால் பண்ணி வர சொன்ன? இல்லை, ரொம்ப டென்ஷனாக இருக்கு, சும்மா ஒரு டிரைவ் போகலாம். மச்சி, இப்பெல்லாம் பாத்தியா சூர்யா ரொம்ப டல்லாக இருக்கான்டா. ஆமாடா, நான் கூட லாஸ்ட் டைம் மீட் பண்ணலான்னு கூப்பிட்டேன். லோ பிபியில் படுத்துருக்காங்கிறான். ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டான்ல, எப்படி இருப்பான்ல? நம்ம செட்லேயே சூர்யா தான் மச்சி ஸ்மார்ட்டாக இருப்பான், ஆனால் இப்போ அவன் ரொம்ப வீக்காக இருக்கான்டா. ஹெல்த்துக்கு என்னாச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் மேரேஜ் தான் மச்சி அவன் இப்படி ஆனதுக்கு காரணமே. டேய், எதுவும் தெரியாமல் வளராத. அவனை அவங்க வீட்டில் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. சரி அதை விடு, உன் கதையே சொல்லு. அப்புறம் என்ன டெய்லியும் உன் பொண்டாட்டிகிட்ட செம்மடியா? டேய், டென்ஷனே அதனால தான். நீ நேராக வண்டியை பீச்சு கொடு, அங்கே சரி, வச்சு சரி. சொல்கிறேன் என் சோக கதையை. ரைட்டு.